ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சூரியன் சுழன்று வரக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பொன்னான காலமானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி பொன்னான காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சூரியனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இந்த டைம் அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் கிரகநிலைகள் அமைந்திருக்கிறத தெரிந்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பலன்கள் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன், லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரகநிலைகள் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில் தான் இப்போ உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் அடுத்தவர்கள் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்று திடமான நம்பிக்கையோடு எதையுமே செய்கிறது இந்த டைம் உங்கள் ராசிக்கு உயர்ந்ததாக இருக்கும். இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் எதிலுமே சாதகமான நிலை காணப்படும். எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். வாக்கு வன்மை கூட உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. அதோடு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொலைதூரத்தில் இருந்து நல்ல தாள்கள் வந்து சேரும். அதனால் அந்த தாள்களை நல்லா என்ஜாய் பண்ணணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ தொலைதூரத்திலிருந்து நல்ல தாள்கள் வரும்போது அதை என்ஜாய் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் இந்த சுழற்றடிக்கக்கூடிய சூரியனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு எது செய்தாலும் சாதகமான பலன் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது உறுதி. பணியாளர்கள் மூலம் நன்மை இந்த சூரியனால் உண்டாகும்னு சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. இதை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூட திறமையாக எதையும் செய்து முடித்திங்கன்னா பாராட்டுங்கிறது பெற முடியும். கௌரவமானது மெயினாக கூடும். நிலுவை தொகையெல்லாம் சேரும். அதோடு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வை கூட மிஸ் பண்ணாமல் அந்த பதவி உயர்வை பயன்படுத்திக்குங்க. ஸோ இது சூரியனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதே போல் கணவன் மனைவி இடையே நெருக்கமானது சூரியனால் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்குறது அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பயணம் செய்கிறதன் மூலமாக சாதகமான பலன் சூரியனால் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். ஸோ தாராளமாக சுபகாரியங்களுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. பெண்கள் கூட வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தாள்கள் நல்ல தாள்களாக வரும். எதிர்பார்த்த பண வர வாய்ப்பு ஈஸியாக உங்களுக்கு இந்த சூரியனால் கிடைக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சீரான நிலையில் இருக்கும். அதிக சிரத்தை எடுத்தாதான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட சூரியனால் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம். ஸோ பொறுத்து இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறமா அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்படுது, பாடுபட வேண்டியது இருந்தாலும் மிகவும் நன்றாக சூரியனால் பலன் கிடைக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் திறமையை காட்டினீங்கன்னா உங்களுக்கான பலன் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சூரியனால் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. இதே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு இந்த சூரியனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் மன நிம்மதி ஏற்படும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். ஸோ நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த சூரியனால் துணிச்சலாக எதையும் செய்து முடித்திங்கன்னா காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு உங்களுக்கு கூடும். அதோடு அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நீண்ட தூர பயணங்கள் எது வேணாலும் மேற்கொள்ளுங்க. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு குறிப்பிடப்படுது, உங்களுக்கு இந்த சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்து தொய்வு நீங்கி விறுவிறுப்படையோ. வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும். ஸோ அதனால் கண்டிப்பாக முன்னேறுங்க. ஸோ சூரியனால் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
பரிகாரமாக இனி ஜூலை 20க்கு பிறகு வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்குவது, வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வது, இதெல்லாம் செய்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும், செல்வ சேர்க்கை உண்டாகும். சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரங்களை கன்னிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இப்போ சூரியனை பற்றி சில முக்கியமான தாள்களையும் பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சூரியனை பற்றி தெரியாத இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க சூரியனை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம செய்யக்கூடிய நவக்கிரகங்கள் தான் முக்கிய காரணம். ஜோதிட கலையான கால கண்ணாடியில் நம்ம வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ளவும் செழுமையாக வாழ்வதற்கும் நவக்கிரகங்கள் உதவுகிறது. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கு உள்ளது, அதன் காரத்துவங்கள் என்னென்ன, அவற்றால் நற்பலன் என்னென்ன போன்றவற்றை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். ஜோதிட கலையின் முக்கிய பங்கே பரிகாரம் கூறுவதுதான். ஒருவருடைய கிரக அமைப்புகளை ஆராய்ந்து நடக்கப் போகக்கூடிய சுப பலன்களையும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அசுப பலன்களை எடுத்து கூறி அவற்றுக்குரிய பரிகாரங்களை எடுத்துரைப்பது தான் ஜோதிட கலைக்குள்ள சிறப்பு. ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடைபெற்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தால் நல்ல ஜோதிடராக பார்த்து நம்மளுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பரிகாரம் என்ற சொல்லுக்கு கேடு நீங்கக்கூடிய வழி, பிராய்ச்சித்தம் என பெயர்களும் உண்டு. கிரகதோஷ சாந்தி, கிரகதோஷ நிவர்த்தி இந்த மாதிரி கூறப்படும். தேவையற்ற மனபயத்தை உருவாக்கி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எளிய பரிகார முறைகளை கையாள்வதன் மூலம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டியது இல்லை. பரிகாரம் கூறுபவர்களை வெறும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவரவருக்குரிய பரிகாரங்களை அவரவர்களே செய்வது தான் நல்லது. பரிகாரத்தின் முக்கிய விஷயமே நம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய பரிகாரங்களில் மட்டுமே பலன் உண்டாகும். பசித்தவன் சாப்பிட்டாதான் வயிறு நிறையும். துன்பப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் செய்தால் தான் பலன் கிட்டும். சரி, சூரியனை பற்றி இப்போ பார்க்கலாமா வாங்க. இந்த உலகிற்கே ஒளியினை தருபவர் சூரியன். அவரின்றி இங்கு ஓரளவும் அசையாது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி மட்டும் இல்லாவிட்டால் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியன் ஒளியை கொண்டுதான் இரவேது பகலது என நம்மால் பிரிந்துணர்வு முடிகிறது. எத்தனையோ கிரகங்கள் பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்புக்கோளாக காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலும் செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். நவக்கிரகங்களை அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியனின் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசோ, நீச்ச வீடு துலாம், அப்புறம் விருச்சக, தனுசு, மீனம், கடகம் சம வீடு, ரிஷபம், மகரம், கும்பம் பகை வீடுகளாக கருதப்படுது. சூரிய தசை 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாத விகிதம் 12 ராசிகளில் ஒரு வருட கால சஞ்சாரம் செய்வார். சூரியன் சஞ்சாரம் சித்திர மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி 2ஆம் பாதம் முடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரிக்காலம் என்று சொல்லப்படும். இக்காலங்களில் சூரியன் உஷ்ணம் பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் புது வீடு கட்டுறது, புது வீடு புகுறது போன்ற சுபகாரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லது. அதுவும் சூரிய பகவான் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி மிதுன ராசியில் ஆணி மாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். கடகராசியில் ஆடி மாதம் தொடங்கி தனுசு ராசியில் மார்கழி மாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாட்சாணிய புண்ணிய காலம். இப்போ சூரியன் தாட்சாணிய புண்ணிய காலத்தில் வராரு. நட்சத்திரங்களில் கிருத்திகை, உத்திரம், உத்திரால் ஆகியவை சூரியனுடைய நட்சத்திரங்களாகும். சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள அமாவாசை என்று சொல்லப்படும். சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேரெதிராக வரக்கூடிய நாள பௌர்ணமி என்று சொல்லப்படும். அதனால் சூரியனுடைய முழு விஷயங்களையுமே நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கணும். சூரியன் நிறைய விஷயங்களுக்கு காரத்துவங்களாக இருக்கிறாரு. தந்தையார், ஆத்மா, பல்லு, வலது கண்ணு, வைத்தியம், ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தமான நோய்கள், ஜீரம், பைத்திய சரீரம், கெட்ட சரீர வாசம், சௌகரியம், பிரதாப்தம், தெகிரியம், அரசாங்க உத்தியோகம், சிவ வழிபாடு, யோக வழிமுறைகளில் நாட்டம், பஞ்சலோகம், மாணிக்க ரசவத யானை, கோதுமை, பால், வெளியூர் பயணம், மிளகு, பகற்காலம், வெளிச்சம் ஆகிய அனைத்திற்குமே சூரியனே காரணமாக இருக்கிறாரு.
அதனால் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ சூரியனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இன்னும் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ பத்தாது. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தாள்கள் உங்கள் ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.